அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சம் பலம் பெறுவதால் இந்த வேளையில் குட் நியூஸ் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன, உச்ச குரு பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அக்டோபர் 18ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அதிசாரமாக அமர்ந்தாலும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் வலுவாக அமர்கிறார். நவம்பர் மாதம் வரை நேர்கதியிலும் அதற்கு பிறகு வக்ரகதியில் டிசம்பர் மாதத்தில் பிறகு பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் வரை லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய குரு பகவான் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு வக்ரகதியில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்ற அமைப்பில் மார்ச் மாதம் வரைக்கும் வலம் வருகிறார். ஜூன் மாதத்தில் முறையாக மீண்டும் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பவை அனைத்தையும் காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது. ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதி கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறாருங்க. சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. அனைத்து ராசிக்காரர்களை விட உச்சபட்ச நன்மையும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும் ஒரு முதன்மையான யோகம் என்றால் அது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 9 மற்றும் 11 இந்த 4 இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று அமரக்கூடிய இந்த வேலை அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறியக்கூடிய அமைப்பில் வலுவாக உச்சம் பெறுகிறார். அதிசாரமாகவும் அதே சமயம் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் பல மடங்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் அவர் அமர்வது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கும். தவறவிடாமல் இந்த வேலையை கன்னிராசிக்காரர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நல்ல லாபம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக போட்டியாக இருந்த நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் உறுதியாகவே உங்களுக்கு விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குடும்ப வருமானம் உயரும். எதிர்மறையான சிந்தனைகள் அனைத்தையும் தவிர்த்து நேர்மறையான பணிகளில் அனைத்து வகையான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. திடீரென உங்களது பொறுப்புகள் மாறக்கூடிய தருணமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆடம்ப விரய செலவுகளால் சில கரையைந்த சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மீண்டும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இழந்த பதவிகள் பொறுப்புகள் போன்றவை உறுதியாகவே விரைவான நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குருவின் பார்வை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் முன்னேற்றம் நிறைவாக உண்டு. பல்வேறு வகையான முக்கியமான நிகழ்வுகளை சரியான முறையில் கணித்து திட்டமிட்டு செம்மையாக செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கோணங்களில் ஒரு பிரச்சனையை அணுகுவதால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சில முடிவுகளை
பளிச்சென்று தெளிவாக எடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உங்களை தேடி வருகிறது. உடன்பிறப்புகளால் அதிக நன்மை நிறைவாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக குறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். சண்டை போட்டவர்கள் கூட சமாதானம் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண முடியும். பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டுகளை பெறுவதோடு நன்மதிப்பு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமாக இருப்பதால் ஆன்மீக திருப்பணிகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பல புண்ணிய காரியங்களை மனம் மகிழக்கூடிய வகையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைப்பதால் அவனின் அருள் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் சிக்கல் சிரமமின்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடித்து பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும். பொறுப்புகளை செய்து காட்டுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கும் தருணமாகவும் அமைகிறது. இனி ஒரே இடத்தில் புரியக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கணவன் மனைவிக்கு வலுவாக கிடைப்பதால் இல்வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதோடு நீங்கள் எதை நினைத்தாலும் அதை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவம்பர் மாதத்திற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்புவதால் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். லாபம் பல மடங்கு உயர்வதோடு தொழில் ரீதியாக பல காரியங்களை திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். திசை மாறி சென்ற பணிகள் அனைத்தையும் மிக ஒழுங்கான முறையில் நேர்வழியில் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மறைமுக எதிர்ப்புகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். சின்ன எதிர்பாராத மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்யக்கூடிய வலுவான திறனும் ஆற்றலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அதிகரிக்கிறது. தொழில் ரீதியாக குறுக்கீடுகள் அகழ்வதோடு முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் 3ஆம் நபரை நம்பி எந்தவிதமான முதலீடுகளோ அல்லது தொழில் ரீதியான பணிகளோ மேற்கொள்ள வேண்டாம். உங்களது அனுபவம் அல்லது உங்களது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக முன்னெடுத்தால் அவற்றில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளையும் ஆலோசித்து செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மேலும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் கன்னிராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கும். கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு தொழில் வளம் சிறப்பாக அமையும். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் நிறைவேறும். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள
உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை வியாழக்கிழமையில் மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் விதமாக கிடைக்கும். அல்லது கல்வி ரீதியான பணிகளில் ஏதேனும் உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் அமருவதால் பல்வேறு வகையான நல்ல செய்தி, குட் நியூஸ் கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும். கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.